வணக்கம் நண்பர்களே. தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பழமொழி. அந்த பழமொழி எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குதுன்னு இப்போ பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்கன்னா, அதில் தம்பி வேகமாக செயல்படுறவராகவும், அண்ணன் கொஞ்சம் பொறுத்து யோசித்து முடிவெடுக்கிறவராகவும் இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக சரித்திரத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். பாஞ்சாலங்குறிச்சி சிங்கம் கட்டபொம்மனுக்கு ஒரு ஊமைத்துறையும், சந்தனக்காட்டு ராஜா வீரப்பனுக்கு ஒரு அர்ஜுனனும், மம்பட்டியானுக்கு ஒரு ஊமையனும், வெள்ளையனின் வெள்ளிக்காசை தன் விரலால் வளைத்துடித்த பெரிய மருதுவுக்கு ஒரு சின்ன மருதுவும், கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலைக்கு அவருடைய சகோதரர்களும் இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.